அப்பா அம்மான்னு அவ்வளோ ஆசையா வாய் திறந்து கூப்பிட்ட அந்த குழந்தை இன்னைக்கு உசுரோட இல்லை. அதுவும் 3 வயசு குழந்தை ஒரு பாலியல் வன்கொடுமையினால இன்னைக்கு இறந்து போயிருக்கு அப்படின்ற செய்தி உண்மையிலே பயங்கரமா உழுக்குது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு பக்கத்தில், அதாவது வட மாநிலத்தவர்கள் பல பேர் ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறாங்க, பல்வேறு மக்களும் இருக்காங்க. இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களாம் உழைச்சி சம்பாதிப்பதற்கு தினம் கூலி வேலையை செய்யறதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் ஒரு குழந்தை காணாமல் போகுது. அந்த குழந்தைய அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தேடுறாங்க. தேடக்கூடிய அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமாக யாரோ ஒருத்தவங்களுடைய தகவல் மூலயமா ஒரு முற்பதற்குள்ள ஒரு 3 வயசு குழந்தை மிக மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கிருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு திருப்பி கொண்டு வந்து அங்கேயும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த 3 வயசு குழந்தை 3 வயசு கூட ஆகலன்னு சொல்றாங்க. அப்படி 3 வயசு கூட ஆகாத அந்த குழந்தை, மரணித்து போன அந்த குழந்தை ஒரு 18 வயசு கூட முடிஞ்சிருக்கக்கூடிய, அந்த 18 to 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தனால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி உண்மையிலேயே உழுக்குதுங்க. நம்ம இந்த சமூகத்தில் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், என்ன தனிமனித ஒழுக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் எப்படி நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த திருவள்ளூர் அப்படின்ற இன்சிடென்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 7 வருஷமா நிறைய விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு மாணவியோட உடல்நிலை 7 வருஷத்துக்கு முன்னாடி சடலமாக அதே திருவள்ளூர்ல இருந்து எடுத்தோம். அதே கும்மிடிப்பூண்டியில கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு வடமாநிலத்தவரால அந்த பெண் தூக்கிட்டு போய் முன்புதர்களில் வைத்து அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலமா எவ்வளவு தூரம் அதை அலைந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை கண்டுபிடிச்சோன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கோவையில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை அந்த 10 வயது சிறுமிக்கு நடந்தது. இன்னைக்கு இந்த 3 வயசு குழந்தை, எனக்கு தெரியல அந்த குழந்தை எந்த அளவுக்கு பேசி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட அந்த குழந்தை பேசக்கூட தெரியாதுங்க. 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்னு பாருங்களேன். அந்த அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க 5 ரூபாய் பிஸ்கெட் கொடுத்துட்டு ஏதோ சத்தியமாக வலிக்குது. எனக்கும் குழந்தை இருக்குது, இதே வயசில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரியான மனநிலைமையில மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதை கேட்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு. இதுல என்னன்னா, முதல்ல 3 வயசு குழந்தை அப்படின்ற விஷயம் பெருசா பேசப்பட்டதுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இது பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அதுல இன்னொன்னு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த குற்றத்தை செய்தவரும் பீகாரை சேர்ந்தவர், இந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட அந்த 3 வயது குழந்தையும் பீகாரை சேர்ந்தவர்னு சொல்றது சத்தியமா எனக்கு வலிக்குது. என்னன்னா அது இதை திசை திருப்புறமான்ற அளவுக்கு தோணுதுங்க. ஏன்னா எந்த குழந்தையா இருந்தா என்னங்க, அது நம்ம தமிழ்நாட்டு குழந்தையாக இருந்தா என்ன, இல்ல தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்கள் இருக்கக்கூடிய குழந்தையா என்ன, இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தையா என்ன, அது குழந்தைங்க. குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் போய் இப்போ உடனே ஓகே தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தை இல்லை அப்படின்னு பேசாம போற மாதிரி எல்லாம் சத்தியமா ஏத்துக்கவே மாட்டோம். அதுவும் நாம 100% இதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோங்க. என்ன இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாலே, அதாவது பண்ணணும்னு நினைச்சாலே, பண்ணணும்னு எப்பப்பெல்லாம் எந்த எருமமா எனக்கு வேண்டாம், எந்த ஒரு விலங்கினங்களையும் இவர்களோட ஒப்பிடக்கூடவே கூடாதுங்க. யார் இதை நினைத்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நினைக்கிறப்பயே தண்டிக்கப்படுற அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். தயவு செய்து கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறோம். எங்கள் குழந்தைகள், எங்களுடைய நீங்கள் இன்னைக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, முதுமையில் இருக்கக்கூடிய மூதாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள வாழ்ற உலகத்திலேயே நாம் இருக்கிறோன்றதை பார்க்கும்போது மிகவும் வெக்கப்படுற மாதிரி இருக்கிறேன். சட்டத்தை கடுமையாக்குங்கள். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த உலகத்தில் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்துட்டு கொண்டு போகணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.